யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், யாருக்கு வேணா கூட்டம் கூடலாம். ஆனா மக்கள் தெளிவானவங்க, அறிவாளி. அவங்களுக்கு தெரியும் தன் வாழ்க்கையை கடந்த 40 வருஷம் மக்களுக்காக அர்ப்பணித்த குடும்பம் கேப்டன் குடும்பம். இன்னைக்கும் அது செய்யறோம். ஏன்னா கேப்டனுக்கு அதுதான் பிடிக்கும். இன்னைக்கு 2005 கேப்டன் நான் கட்சி ஆரம்பிக்கிறேன், மாநாடு மதுரையில அப்படின்னு சொல்லி 2006 சட்டமன்றத்தில் ஒரு எம்எல்ஏ போனார். அதே மாதிரி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் 2025 மாநாடு, கடலூர் ஜனவரி 9 மாநாடுன்னு சொல்லி, அதே மாதிரி 2026 திருமதி பிரேமலதா விஜயகாந்த் எப்படி 2006 கேப்டன் ஒரு ஆண் சிங்கமா சட்டசபைக்குள்ள போனார், அதே மாதிரி 2020 ஒரு பெண் சிங்கமா திருமதி அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் எங்க அம்மா சட்டசபைக்குள்ள போவாங்க. அவங்களோட சேர்ந்து பல எம்எல்ஏக்களும் எல்லா ஊர்ல இருந்தும் தேமுதிக சார்பாக போவாங்க. அதுக்கு உறுதுணையா 100% இந்த விஜய் பிரபு உழைக்க தயாரா இருக்கிறேன். இன்னைக்கு எனக்கு எத்தனையோ கனவுகள் இருக்கு, எனக்கு எத்தனையோ ஆசைகள் இருக்கு. இந்த சின்ன வயசுல எனக்கும் தான் இருக்கு. என் வயசுல உங்க வீட்டு பையனா இருந்தா என்ன சொல்லுவீங்க? நல்லபடியா படிப்பா, வேலைக்கு போப்பா, கல்யாணம் குடும்பத்தை பாருப்பான்னு சொல்லுவீங்க. ஆனா இதெல்லாம் நான் ஒரு பக்கம் ஓரம் வச்சுட்டு எதுக்கு இங்க நிக்கிறேன்னா, எங்க அப்பாவோட லட்சியம் ஜெயிக்கணும், எங்க கட்சிக்காரங்க லட்சியம் ஜெயிக்கணும். ஒரே காரணம் தான். எங்க அப்பா எங்க தாத்தா 6 வாட்டி சிஎம்ஓ, எங்க அப்பா சிஎம்ஓ இல்ல. அதே மாதிரி மத்த தலைவர்கள் மாதிரி எல்லாருமே மத்த கட்சியோட பின்புலத்துல கட்சி செய்யறவங்க இல்ல. சுயமா சம்பாதிச்சு, சுயமா ரசிகர் கூட்டத்தை உருவாக்கி, சுயமா கட்சியை இந்த மதுரையில் ஆரம்பிச்சு சுயமா நிக்கிற கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இந்த கட்சியை எவனாலையும் அசைக்க முடியாது, என்னைக்கும் அசைக்க முடியாது. ஏன்னா இது கேப்டன் ஆரம்பிச்ச கட்சி. இந்த கட்சி சும்மா நான் ஒரு வசனத்துக்கு பேசுறேன், தைரியமா பேசுறேன் மட்டும் நினைக்காதீங்க. இதுவரைக்கும் நீங்க பிரேமலதா விஜயகாந்த பாத்திருப்பீங்க, விஜயகாந்த பாத்திருப்பீங்க. 2 பேரும் கலந்து இந்த விஜய பிரபர வருங்காலத்துல நீங்க பாப்பீங்க. இதுதான் உண்மை. ஏதோ நான் படிச்சிருக்கலாம், பையன் சென்னையில இருக்கான்னு மட்டும் யாரும் நினைக்காதீங்க. நேற்று நைட் திருவண்ணாமலையில 10 மணி வரைக்கும் திருவண்ணாமலை இருந்தேன். இன்னைக்கு காலைல மதுரைக்கு உங்க முன்னாடி நிக்கல. மக்களுக்கு ஒரு பிரச்சனை, 1 மணி நேரம் பிளைட், 1/2 மணி நேரத்துல இறங்கிடும் சென்னை மதுரையில. எங்க இருந்தாலும் இப்படிதான் கேப்டன் எங்களை வளர்த்திருக்கிறார். அதனால எங்களுக்கு எந்த அச்சமும் இல்ல, எந்த பயமும் இல்ல. கேப்டன் சொல்லுவார், அடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. அதுதான் தேமுதிக. நாங்க எந்த மக்கள் பணத்தையும் சொரட்டல. எங்களுக்கு எங்க கட்சியில அவங்க வந்துருவாங்க, எந்த பயமும் இல்ல. இங்க நிக்கிற ஒவ்வொருத்தருமே கேப்டன் தான். சிகப்பு மஞ்சள் கருப்பு கட்டுற ஒவ்வொரு கரவேக்குமே கேப்டன் தான். இங்க கட்டுற ஒவ்வொருத்துமே கேப்டன் தான். அதனால கேப்டனோட ஆசையும் லட்சியமும் 2026 கண்டிப்பாக முரசு ஜெயிக்கும். இன்னைக்கு ஆண்ட கட்சியும் சரி, ஆளும் கட்சியும் சரி, ஒரு சின்ன அப்படி ஷேக்ல இருக்காங்க. அந்த ஷேக்க சரி பண்ண அந்த கப்பலை ஓட்ட கேப்டன் கட்சி வந்தாதான் அந்த கப்பலை ஓட்ட முடியும். வேற யாரும் ஓட்ட முடியாது. அந்த கடல்ல 2 கட்சியும் அந்த மெதப்புல போயிட்டு இருக்கு. அது சரியான கேப்டன் கப்பலை ஓட்டினாதான் எந்த கட்சியா இருந்தாலும் கரை சேர முடியும், ஆட்சி அமைக்க முடியும். இது நான் சொல்ல, மேல இருந்து கேப்டன் சொல்றார். மக்கள் ஒரு புறம், தெய்வம் ஒரு புறம். இதுதான் உண்மை. அதனால நாங்க ஆளுங்கட்சி, நாங்க ஜெயிச்சிருவோம். நாங்க எதிர்கட்சி, எங்களுக்கு கூட்டம் வரவங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், இந்த படம் இல்லாம எந்த படமும் ஜெயிக்க முடியாது. தம்பி ஆனவத்துல பேசல நினைக்காதீங்க. ஃபீல்ட்ல இறங்கி நான் பாக்குறேன். கிராமம் கிராமம் ஊர் ஊரா போயிட்டு இருக்கேன் கடந்த 3 மாசமா. சும்மா ஏசி கார்ல பிளைட்ல வர விஜய் பிரபு நினைக்காதீங்க. வேஷ்டி கட்டல காலரை தூக்கி விட ஒரு இளைஞர் அணி செயலாளரா நான் வந்துட்டு இருக்கேன். அதுதான் உண்மை. அதனால நம்ம கட்சிக்காரங்க கூட்டத்தில் இருக்கிறவங்களும் சரி, மற்ற கட்சிக்காரங்க உங்களை எதிரியா பார்க்கல, எங்களை எதிர்த்திக்காதீங்க. கட்டி பிடிச்ச உங்க நண்பனா வச்சுக்கோங்க. உங்க நண்பரை நாங்க சொல்றோம், இவங்க எல்லாருக்குமே சொல்றேன். அரசியல் நினைந்த எதிரியும் இல்லை, நண்பனும் இல்லை. இதுவரைக்கும் சத்திரிய தனத்தை பாத்தீங்க, இந்த முறை தேமுதிக சாணக்கிய தனத்தை பாப்பீங்க.